செல்லியர் பரவாயில்ல. ஓ தும்பு சார் நல்லா கீழே வச்சுக்கோங்கண்ணே. நல்லா இது பண்ண மண்ணில் அடி பண்ணலாம். அந்த அதில் மண்ணை அள்ளி கொட்டிக்கோங்க. கீழே கூட விட்டுருங்க. அந்த மண்ணை கூட அள்ளி போட்டுக்கோங்க. சும்மா பரவாதீங்க அண்ணே, மெதுவாக பாருங்க. ஒன்றும் பயப்பட என்னண்ணா நல்லா கட்டி வச்சு தட்டிக்கோங்க. பாருங்க. பாருங்க நண்பர்களே, அண்ணே வந்து மேட்டுப்பாளையம் நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ஐடியா பார்த்துட்டு நம்மகிட்ட டை வாங்க வந்தார் அண்ணே. அண்ணே கொஞ்சம் பேசுங்கண்ணே வீடியோ பார்த்தேன். இது நீங்கள் எந்த ஊருண்ணே? மேட்டுப்பாளையம். எப்படி வந்தீங்கண்ணே? இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இப்போ விளைச்சி இருக்குங்க. விளைச்சி பார்த்தீங்களா? இப்போ மண்ணு நீங்களாம் மண்ணு போட்டு அடிக்கிறீங்க. இப்போ அப்படியே பெண்ணால் சுற்றுங்க. அப்படி அது சுற்றி பாட்டாதீங்க. பாருங்கள் நண்பர்களே, அவர் நம்மகிட்ட டை வாங்கிட்டானே. அவர் மண் போட்டு அடித்து அவரே வளைச்சி பார்க்குறதுக்காக நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கிட்ருக்கோம். இதான் நம்ம ட்ரைனிங்கு. பாருங்கள் அண்ணன் தான் மேட்டுப்பாளையம். இவர் அந்த அண்ணன் வந்து அவர் கூட வந்திருக்காரு. நான் மேட்டுப்பாளையம். அண்ணன் மேட்டுப்பாளையம். அவர் ஃப்ரெண்டு தான். அவர் ஃப்ரெண்டு. சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு எப்படிண்ணே நல்லா இருக்க சொல்லிக் கொடுக்குறது? புரியுதா? புரியுது. சொல்லுங்கள். நம்ம டை வாங்க சொல்லுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்ட்ட. பேசுங்க சும்மா சொல்லுங்கள். டை வாங்குங்க. நல்லா சொல்லித்தராருன்னு சொல்லுங்கள். நல்லா சொல்லித்தராருங்க. ட்ரைனிங் வேணும், டை வாங்குங்க. சாக்குல தும்பிக்கத்துல போதும் எடுங்க. நீ ஒன்று ஆய் முடுங்க. ஃபஸ்ட்டு அள்ளி முடிச்சுலா. தண்ணி தடவை தேவையில்லை. போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி போடவில்லை. ஆனால் தண்ணி போடணும் தேவையில்லை. சின்ன சைஸ் தானே. இல்லை ஒன்றும் தேவையில்லை. போடுங்க. அது எலக்ட்ரிக்கல் பண்ண ஒன்றும் ஆகாது. பாருங்கள் சூப்பராக அது பண்ணிட்டாரா? இதில் என்ன விஷயம் தெரியுமா? தூக்குங்க. தெரியுதுங்களா? என்ன மிஸ்டேக் தெரியுமா? நீங்கள் ரொம்ப காய விட்டுட்டீங்க, ரொம்ப போட்டு அமுக்கிட்டீங்க. அப்படி செய்யக்கூடாது. இன்னொன்று எடுத்துங்க, இன்னொன்று அடிங்க. ஃபஸ்ட்டு எப்படி வளைச்சி போட்டீங்க பாருங்க. இதில் பார்த்தீங்களா? இதெல்லாம் எப்படி வளைச்சிருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் கரெக்டாக சூப்பராக வளைச்சிருக்கீங்களா? இன்னொன்று மண் அடிங்க. இந்த பைப் எடுத்து அடிங்க. இல்லை இது அடிச்சு இது சின்னதாக சின்ன சொல்லுங்க வளைங்க. அப்போ இது கொஞ்சம் நேர் பண்ண முடியும். இல்லை சரியில்லை. அது வந்து அவர் வளைச்சது தப்பு. இது லூஸ் பண்ணேன். சுற்றணும். காஞ்சி டக்குன்னு காஞ்சிரும். இது எடுத்து அந்த டையை தூக்குங்க. செட்டாக தான் வருது. இல்லை எடுங்க. அப்படி வந்துடும். இதை தூக்கி எடுத்துக்கணும். இப்போ தட்டி விடுங்க. லைட்டை தட்டுங்க. இது மேலே தில் தட்டுங்க. என்னாச்சு? செல்ல வச்சு நான் இதனால இது பிடிச்சி அது மாட்டோம். அது வைங்க. அது வைங்க. இந்த டை கீழே, அந்த டை கீழே வைங்க. அந்த டை மேலே வைங்க. எடுத்துருங்க. அது டையை மாற்றுறதுக்கு சொல்லிட்டானே. அது அண்ணன் டை எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. போதும். அப்போ கொண்டு சும்மா கொண்டு அங்கே வளைங்க. ஒன்றும் செய்யாது. ஃபஸ்ட்டாக வெண்டு மாடுங்களா? இல்லி மாடுங்களா? இது கோணையாக தான் வளர்த்துருக்குறான். இருக்கட்டும். எடுங்கண்ணே. அப்படி எடுங்க. அப்படியே தூக்க. அப்படி வச்ச மணிக்கே தூக்கணும். அது கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். தண்ணி போடணும். தண்ணி போட்டால் தான் நமக்கு இதாகாது. சரிங்களா? அப்போ பொதுவத்தோட நீங்கள் தண்ணி போடலை. எடுங்க. வைங்க சும்மா வைங்க. இதை ரொம்ப போட்டு அமுக்கக்கூடாது. பாருங்கள். இது அப்படி எடுங்க. நான் ஒரு தடவை ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் அவருக்கு. நான் சொல்லிக் கொடுக்குறேன். எடுக்கட்டும். சரிங்களா? இப்படி வச்சுக்கணுன்னே
பெஸ்ட்டு அப்படி ரைட் அப்படி. நண்பர்களே, அண்ணே வளைச்சாரு, முதல் தடவை நல்லா வளைச்சாரு. இப்போ இவர் அவராக மண்ணு போட்டு அடிக்கும்போது அன்னைக்கு கொஞ்சம் பறந்துட்டுட்டாரு, பதட்டம் தாங்க, பதட்டாரு. அதனால் ஒன்றும் தேவையில்லை. இப்போ நான் அவருக்கு எப்படின்னு திருப்பி நான் சொல்லி கொடுக்குறேன். அதாவது கையை வச்சு இழுக்கணுண்ணே, ரைட். அந்த கையை வந்து இப்போ பிடிச்சிக்கிட்டு அண்ணே சொல்லி கொடுத்தாரு. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, பிடிச்சி இழுங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது மாதிரி இழுக்கணும். ரொம்பையும் காய விடக்கூடாது, டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கணும். ரொம்பையும் காஞ்சிடக்கூடாது. ஏன்னா எலக்ட்ரிக் பண்டு தானே, அது வாட்டர் பண்டு கிடையாது. அதெல்லாம் காஞ்சி தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டே ಒಂದು சைடு மடுகு தண்ணி புரியுதா? ஃபஸ்ட்டு ಒಂದು சைடு கொம்பு கொண்டே மடுகு. பாருங்க, தெரியுதுங்களா பெண்டு எப்படி இருக்குன்னு? வாங்க பாருங்க, கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கா? பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இந்த சைடு இப்படி வைக்கணும். ஆமாம் வச்சிடணும், அப்புறம் தான் இழுக்கணும். ஆமாம், கரெக்டாக வச்சு கையை நம்ம கரெக்டாக வச்சுக்கிறோம். கையை கண்ணி நெச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. நீ கண்டித்தா இதே டையை ஏன் ஃபஸ்ட்டு ஈங்க கூட ஈங்க ஒடிச்சு அடுத்தது ஈங்கப்பா. ஓகே, தெரியுதா? மாடு இன்னொன்று பாருங்க, நான் மாட்டின்னு நோடிங்க, நான் மாட்டினாருனாடா. ஒரு அண்ணன் வளைக்க சரியில்லை, அவர் இன்னும் கூட வந்திருக்காரு, அவர் வளைச்சி பார்க்குறாரு பாருங்க. அவ்வளோதான், ஈஸி. புரியுதானே? சரி வந்துருக்கு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ட்ரிப் உங்களுக்கே வந்துடும், அவ்வளோதான். பாருங்கள், மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்காங்க நண்பர்களே. மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்து அண்ணனுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு டை தேவைப்பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் நம்மளுடைய நம்பரை தரேன், நம்ம நம்பரை பார்த்துட்டு கூப்பிடுங்க. உங்களுக்கு எல்லா சைஸ்லையுமே நம்மகிட்ட பிவிசி பெண்டு வளைக்கக்கூடிய டை இருக்குது, நீங்கள் வாங்கி கொள்ளலாம். நம்மகிட்ட 6 இன்ச்சிலிருந்து 4 இன்ச்சு இருக்குது மர டை உள்ளது, 5 இன்ச்சு 6 இன்ச்சு டை உள்ளது, அதே போல் கப்ளர் டை உள்ளது. நண்பர்களே, தேவைப்படும் நண்பர்கள் மறக்காமல் எடுங்க. அதில் நல்லா வச்சுக்கோங்க. இன்னும் இந்த தென்னுக்கு தள்ளிக்க, இன்னும் கொஞ்சம் லைட்டாக கூட இப்படி எப்படிங்க உனக்கு பிடிக்கணும். இன்னும் ரொம்ப விட்டீங்க, போடுங்க. ரைட்டு தான், கொஞ்சம் தள்ளணும். இது ஒரு இன்ச்சு விட்ருக்கோம். இல்லை இல்லை, வைங்க, சும்மா வைங்க. நீங்கள் தண்ணி போடணுண்ணே, இந்தாங்க. அடாடாடாடா, இது தண்ணி தடவணும். அப்படி எடுங்க. அது ஒன் சைடாக இருப்பாருங்க, நீளம் கிராஸ் இருக்க தெரியுதா? பார்த்தீங்களா? அப்படியே பாருங்கள் நண்பர்கள், தெரியுங்களா? இங்கே கம்மி, இது கூட. இந்த அளவு வந்து நம்ம வைக்கும்போது அப்படியே காட்டுங்க. நம்ம அளவு வைக்கும்போது ஒரே அளவு இங்கே நம்ம இந்த அளவு எவ்வளோ இருக்கோ அதே அளவு இங்கே வைக்கணும். அப்போ தான் நம்ம இந்த டை பெண்டு நமக்கு கரெக்டாக வரும். இது ஒரு இன்ச்சு கரெக்டாக கைமடு புரிஞ்சித்து. ஆனால் மாட பந்துபடும். சொல்லுங்கண்ணே, சும்மா பேசுங்க. புரிஞ்சிருச்சு உங்களுக்கு டை வேணும் அண்டு வாங்க, சும்மா பேசுங்க. புரிஞ்சது, போக சரியாக போகும். போக சரியாக போயிருமா? இப்போ கரெக்டாக இருக்கா? அதாவது செஞ்சது கரெக்டு, நாங்கள் செஞ்சது போக சரியாக போகும். சரிண்ணே. உங்களுக்கு இந்த டை தேவைப்படுச்சுன்னா நம்முடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்டில் நம்முடைய நம்பரை தரேன், நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி நண்பர்களே.